அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஎன்பிசியோட மேக்ஸ் கண்டென்ட் வைஸாக நம்ம வந்து சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். இதில் வந்து 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது வரைக்கும் நம்ம வந்து சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம்ஸ் வந்து புரியும். சரியா? இன்றைக்கி சம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தின் அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 கொடுத்துருக்காங்க. சரியா? எனில் 3 வருடங்களுக்கு பின் இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு அடக்க விலை கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து எவ்வளோ பர்சன்டேஜுன்றதை கொடுத்துட்டாங்க. எத்தனை வருடன்றது கொடுத்துட்டாங்க. முதல்ல கான்செப்டில் கொடுத்துருக்க கொஷினில் என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் சம்ஸுக்குள்ளேயே போகணும். சரியா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் குறைகிறது. 3 வருடங்களுக்கு பின் இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P இன்ட்டு 1 மைனஸ் R/100 ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியா? இப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5/100. சரியா? ஹோல் பவர் என்னோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 3 வருஷன்றது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60,000 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே சிம்பிளிஃபை பண்ணால் 105 கிடையாது, இது வந்து சப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரும்? 100 மைனஸ் 5 95/100 வரும். அதாவது இங்கேருந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். எல்சிஎம் வந்து எனக்கு 1 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 100 வரும். மேலே வந்து என்ன இருக்கும்? 100 மைனஸ் 5 இருக்கும், ஹோல் க்யூப். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணாங்க 60,000 இன்ட்டு 100 மைனஸ் 5/100 ஹோல் க்யூப். சரியா? இப்போ 60,000 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் 95/100 கிடைக்கும். ஹோல் க்யூப்னு இருக்கும். ஏன்னா எண்ணு வந்து 3 வருஷன்றதுனால. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 95/100 இன்ட்டு 95/100 இன்ட்டு 95/100. ஏன்னா எண்ணு வந்து 3 இயர்ஸுன்றதுனால நம்ம வந்து 3 டைம் வந்து போடுறோம். சரியா? இப்போ 0 வெல்லாம் கட் பண்ணணும். இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 கட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 கட் ஆகிடும். ஓகே, இப்போ அடித்து கொடுங்க. 3 2s are 6, இங்கே என்ன சொன்னால் 5 2s are 10, 0 போட்டுக்கலாமா? அடுத்து இதே அடிக்கலாமா? அடித்து என்ன கிடைக்கும்? 5 கட் பண்ணலாம். 1 5 is 5, மீது என்ன இருக்குது? 4 இருக்குது. 9 5s are 45. அப்புறம் இங்கே அடித்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5 அடித்தா 10ன்னு கிடைக்குமா? ஓகே, அப்போ இங்கேயும் கட் பண்ணுங்கள். கட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 கட் பண்ணலாமா? 2 5s are 10ன்னு கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 19ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்க நம்பரெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மேலே இருக்கிறது என்ன இருக்குது? 3 இன்ட்டு 95 இன்ட்டு 19 இன்ட்டு 19 டிவைட் பை 2ன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 51422.50 கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த இங்கே ஆன்சரில் இருக்க நம்மளுக்கு ஏஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 2,62,500 உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவிகிதம் கேட்டிருக்காங்க. என்ன சதவீதம் கேட்டிருக்காங்க? அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க எதுலேருந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் 10 வருடங்களில் 1,75,000 2,62,500 உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸில் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2,62,500. 2,62,500 எதை சப்ராக்ட்? இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ண 1,75,000 சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 87,500 கிடைக்கும். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 10ஆல் டிவைட் பண்ணி இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கட் ஆகிடும். இது என்ன இருக்குது? 8,750 இருக்கும்.
சரியா? இப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர் டிவைடட் பை நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்னது 8750 டிவைடட் பை 1,75,000 இன்ட்டு பெர்சன்டேஜ்னால 100 போடுறோம். அப்போ இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 இதுவும் கட் ஆயிடும். இது நம்ம வந்து டிவைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கட் ஆயிடும். அப்போ 175 575 என்னது 875. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறது? 5% அதிகரிக்கிறது. ஓகேவா? 5% அதிகரிக்குது. அப்போ பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம் கவனிங்க. 1998ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தி 1584 மில்லியன் கிலோகிராம் ஆகும். அதுவே 1991ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட 20% அதிகம் ஆகும் கொடுத்துட்டாங்க. சரியா? இதில் 1991ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. இது நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் எல்லாம் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா படி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். சரியா? இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க? 20% அதிகரிக்கிறது. அப்போ 20னா நம்மளுக்கு மீனிங் என்னது? சதவீதம் என்னது? 100. அதோட எத்தனை பெர்சன்டேஜ்? 20 அதிகரிக்கிறது. அப்போ எவ்வளோ வேல்யூ? 120 வருமா? 120% அதிகரிக்கிறது. எவ்வளோ இதுன்றது அவங்க கொடுக்கல. சரி, 1998ஆம் ஆண்டு 1584 மில்லியன் கிலோகிராம் தான் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் அதிகரிக்குது பார்த்தீங்களா? அந்ததோட 120% இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1584ன்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1584 டிவைட் பை 120/100ன்னு இருக்கும். அப்போ 100 மேலே போயிடும். மேலே நம்மளுக்கு என்ன இருக்கும்? கீழே வந்து 12 இருக்கும். இது நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 120 இருக்கும். அப்போ இதையும் கட் பண்ணிடலாம். இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1320ன்னு வரும். என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிவைட் பண்ணி. அப்போ இது கரெக்டான ஆன்சராக இருக்குது. பி இஸ் த கரெக்டான ஆன்சராக இருக்குது. இப்போ பாருங்கள், இதையே நம்ம ஃபார்முலா மெத்தடில் எப்படி போடுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தடில் இவங்க வந்து இனிஷியல் வேல்யூ வந்து எவ்வளோன்னு கொடுக்க கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபைனல் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இனிஷியல் வேல்யூவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபைனல் வேல்யூ வந்து 1584ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து ஆரம்ப விலை. இனிஷியல் வேல்யூனா ஆரம்ப விலை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் வேல்யூ வந்து 1584ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறது? 20% அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்ட்டு 100. சரியா? இன்ட்டு 100. இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் அது இருக்குது? 20% தான் அது இருக்குது. அப்போ 20 இங்கே போட்டுக்கணும். ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 1584 மைனஸ் இனிஷியல் வேல்யூ தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே எக்ஸு இன்ட்டு 100. சரியா? இப்போ இந்த எக்ஸ் இங்கிட்டு கொண்டுட்டு போயின்னா என்ன கிடைக்கும்? 20xன்னு கிடைக்குமா? அப்போ 20x இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 1584 இதோட மல்டிப்ளை பண்ணி 2 0 ஆட் ஆயிரும். சரியா? அடுத்து இது எக்ஸையும் இதையும் பண்ணால் 100xன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. அப்போ இந்த 100xை வந்து இந்த பக்கம் கொண்டுட்டு வரும்போது என்ன வரும்? ப்ளஸில் வந்துடும். அப்போ ஆல்ரெடி இங்கே 20x இருக்குது. அதோட இந்த 100x சேரும்போது 100x ஈக்குவல் டு 1,58,400ன்னு கிடைக்கும். அப்போ 120x இஸ் ஈக்குவல் டு 1,58,400ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,58,400 டிவைடட் பை 120ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 0வையும் கட் பண்ணிடுங்க. இதையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து டிவைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1320ன்னு கிடைக்கும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ரெண்டு மெத்தட்லேயும் போடலாம். மெத்தடில் போட்டாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? இப்போ இந்த சம் கவனிங்க. இஃப் 30% of B minus A is equal to 18% of A plus B, then the ratio A is to B is equal to எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுல B minus Aயின் 30%ம் A plus Bயின் 18%ம் சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? சென்டென்ஸ் இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். முதல்ல எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள். B minus Aயின் 30% அப்படிங்கிறது. அப்போ 30% என்னது? 30/100 இன்ட்டு B மைனஸ் ஏன்னு அர்த்தம்.
சரியா? இதோட வேல்யூ எதுக்கு சமமாக இருக்குது? 18/100 இன்ட்டு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூக்கு சமம்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே இருக்க 100 இங்கே இருக்க 100 கேன்சல் ஆயிரும். சரியா? மீது என்ன இருக்குது நம்மளுக்கு? 30 இங்கிட்டு இருக்குது, இங்கிட்ட 18 இருக்குது. இதை உள்ள வச்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 30b minus 30a is equal to 18a plus 18bன்னு கிடைக்கும். ஓகேவா? பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும், ஏ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். இப்போ இந்த எப்பயுமே பெரிய டேர்மை வந்து அப்படியே வச்சுக்கணும், சின்ன டேர்மை தான் நம்ம இது கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இருக்கக்கூடிய பியோட வேல்யூ இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ 13b minus 18b equal to 18a plus 30a. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 30bலேருந்து 18bயை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12bன்னு கிடைக்கும். அப்போ 12b இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 48aன்னு கிடைக்கும். ஓகே, இதை கட் பண்ணிக்கலாமா? 112 is 12, 4 12s are 48ன்னு கிடைக்கும். அப்போ b ஈக்குவல் டு 4aன்னு கிடைக்கிது. ஆனால் அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? a/bன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ a/bனா என்ன ஆன்சர் வரும்? இந்த 4 வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ 1/4ன்னு வரும். அவங்க கேட்டிருக்கிறது a/bன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ a/b அப்படின்னா அதனோட வேல்யூ என்ன இருக்குது? 1:a/b ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம்? 1:4ன்னு எழுதலாம். நம்ம கொடுத்தோன்னே கொஷின் கொடுத்தோன்னே நம்ம மாற்றி எழுதிடுவோம். ஏன்னா 4 இந்த சைடு இருக்கிறதுனால 4:1ன்னு போட்டுருவோம். அப்படியே போடக்கூடாது. 4a is equal to b அப்படின்னா நம்மளுக்கு என்னது? a/b தானே கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த 4 வந்து கீழே வந்துடும், 1 வந்து மேலே போயிடும். சரி, அப்போ 1/4. இது கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. 30% of x is equal to 60% of y, then x is to yன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை பார்த்த சம்ஸ் மாதிரியே தான் இதுவும். சரியா? b மைனஸ் c சம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இதுவும். இந்த இதை பாருங்கள் எப்படி போடுறதுன்ட்டு. இப்போ 30% of x அப்படின்னா 30/100 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 60% ஆஃப் ஒய்னா 60/100 இன்ட்டு ஒய்ன்னு அர்த்தம். இப்போ இங்கே இருக்க 100 இங்கே இருக்க 100 கேன்சல், இதுவும் கேன்சல் ஆகிடுது. 1 3 is 3, 2 3s are 6ன்னு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கிடைக்கும். அவங்க கேட்டிருக்கிறது என்னது? எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ x/y இஸ் ஈக்குவல் டு 2/1ன்னு அர்த்தம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்னா 2:1ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.